ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பேபிஸோட சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. கோதுமை 500 கிராம், ராகி 500 கிராம், மக்காச்சோளம் 250 கிராம், கம்பு 250 கிராம், அரிசி 100 கிராம், கருப்புளுந்து 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், கருப்பு மூக்கடலை 100 கிராம், வெள்ளை மூக்கடலை 100 கிராம், பிஸ்தா 50 கிராம், பாதாம் 50 கிராம், முந்திரி 50 கிராம், ஏலக்காய் 10 ருபீஸ்க்கு வாங்கிக்கோங்க. எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வாங்கிக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒன்று படித்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க உண்மையில் நம்ம எடுத்தாகணும். பேபிஸ்க்கு கொடுக்கறதுனால நல்லா சுத்தமாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ஒன்று நம்ம லைட்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒன்றா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் உமி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சோளம், ராகி அந்த மாதிரி இருக்கப்போ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் அழுக்காக இதுவாக இருந்துச்சுன்னா, உமி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான பவுடர் இது. வெயிட் கெயின் அதிகமாக ஆகும். 9 மந்த்ஸ்லேருந்தே நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் பேபிஸ்க்கு. ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் ஆஃப்டர்நூன் டைம் ஒரு டைம் ரைஸ் கொடுத்துட்டு நைட்டு ஒரு 6 அந்த மாதிரி டைம் கூட இதை நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை 12 2 அந்த மாதிரி டைமுக்கு நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஒரு 12 மந்த்ஸ் பேபிக்குனா நைட் டைம் கொடுக்கலாம். ஒரு 6 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இதை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நட்ஸ் வகைகள் சேர்க்கறதுனால கொஞ்சம் செரிக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஆவின் நைஸ் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே லைட்டாக இருக்கும். பேபிஸ்க்கு அது கொடுக்கலாம். 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு இப்போது ஆறின பிறகு அந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஆறின பிறகு தான் போடணும். சூடாக இருக்கப்பயே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிரும். பேபிஸ்க்கு நம்ம கொடுக்க முடியாது. ஆறின பிறகு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் நல்லா தூளாக கலக்கி விட்டுக்கோங்க. அப்படியே கரையணும். கரைஞ்சிட்ட பிறகு லைட்டாக வந்து பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸ் பேபிக்குன்றதுனால ஒரு 4 பீஸ் 5 பீஸ் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கள். வெள்ளை சர்க்கரை கொடுக்காதீங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு காய்ச்சிக்கோங்க. நீங்கள் ஃபுல் தீயில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அது கெட்டி ஆயிரும். ஸோ அது வேகாது. நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 2 to 3 மினிட்ஸ் தான் அது இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கெட்டியான ஒரு பதத்தில் வந்துடும். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.